ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நேரடி இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் வந்து நேரடி இலவச தரிசனத்துல 21 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து தரிசனம் பார்த்தவங்க 66,757 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேத்து கருட சேவை நேத்து கருட சேவை பார்த்த எல்லாருமே இன்னைக்குதான் தர்ஷனுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தர்ஷன்ல க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு காலையில கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து ஒரு நாள் மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கேன்சல் கிடையாது. காலையில எப்பவும் போல கவுண்டர் ஓபன் பண்ணி உங்களுக்கு டெய்லியும் டோக்கன் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு சனிக்கிழமை, சனி, ஞாயிறு இந்த வாரம் எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. புரட்டாசி மாசத்துல மட்டும்தான் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் கேன்சல்ல இருந்தது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. நாளைக்கு யாராவது போறீங்கனாலும் டோக்கன் வாங்கலாம். இப்போ எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஒரு 4000 டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான 3 மணியோட ஸ்லாட்ல பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 2200 ஸ்லாட் வந்து டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. டிக்கெட் இல்லாம போகக்கூடிய இலவச தரிசனம் 7ல இருந்து 14 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு அந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா வந்து பிரம்மோற்சவம் அப்படின்றனால உங்களுக்கு ஃபாஸ்டா தான் தரிசனம் வந்து இருக்குங்க. ஸோ நார்மலா இருக்கு. அதே மாதிரி 300 தரிசனம் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தனால ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்லாட்ல புக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாக்குறது இல்ல. சேம் டிக்கெட்டா இருந்தா, அதாவது சேம் டேயோட டிக்கெட்டா இருந்தா எந்த டைம்னாலும் உங்களை அலோவ் பண்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான தர்ஷன் ரிலேட்டடா இருக்க அப்டேட். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதோட ரிசல்ட் நமக்கு இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சேவா எலக்ட்ரானிக் டிப் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிப் வந்து எவ்வளவு நேரம் டைம்ல உங்களுக்கு அடுத்து இதோட ரிசல்ட் வரப்போகுதுன்ற டைம் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேல லைவா இதே வெப்சைட்ல நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு லக்கி டிப் வந்து செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகுறவங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும். அப்படி இல்லைன்னா உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல போயிட்டு நீங்க சேவா எலக்ட்ரானிக் டிப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வரும். டிப் ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா செலக்டட் அப்படின்னு இருக்கும். என்ன சேவா எந்த டேட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ல இங்கே தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட போட்டோவோ இல்லைன்னா ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 பேர் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது ஆதார் கார்டை ஒரு போட்டோ எடுத்து 1 MB வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது செலக்ட் ஆகிறது பொறுத்து. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இப்போ லேட்டஸ்டா இந்த 2 மாசமா ஒரு முக்கியமான விஷயம் அப்டேட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா சேவா எலக்ட்ரானிக் டிப் ஜனவரி மாசத்துக்கு க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சேவாவுக்கும் எவ்வளவு பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே இந்த டைம்ல அஃபிஷியலா அப்டேட் பண்றாங்க. ஸோ இந்த தோமால சேவாவுக்கு எவ்வளவு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா, அதே மாதிரி சுப்ரபாத சேவாவுக்கு மொத்தமா எவ்வளவு பேர் உங்களுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. லைவ் அப்டேட் மத்தியானம் 12 மணிக்கு வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு ஜனவரி மாசத்தோட கன்ஃபார்ம் டிக்கெட் புக்கிங் இருக்கு. அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட் நான் சொல்றது காரணம் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அந்த டேட்ல தர்ஷன் போகலாம். நாளைக்கு புக்கிங் என்ன இருக்குன்னா 2 புக்கிங் நாளைக்கு இருக்கு. இந்த புக்கிங் பத்தி தனியா உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ஸோ புக்கிங் ரிமைண்டராகவும் இதை எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா இந்த டிக்கெட் எல்லாம் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இதுல நீங்க சேவாலேயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தரிசனத்துக்கும் போகலாம், ரெண்டுமே பார்த்துக்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுறதுல தர்ஷன் மட்டும்தான் போக முடியும். இப்போ ஜனவரியில எனக்கு கன்ஃபார்மா பொங்கலுக்கு நான் போலான் இருக்கோம், கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ இதுல கூட நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம் வர்ச்சுவல் சேவால. ஏன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தான். 300 தரிசனம் சில டைம்ல வந்து ஏதாவது எரர் காரணமா நிறைய பேரால புக் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அடுத்து அவங்க புக் பண்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல. காரணம் வந்து முன்னாடியே அவங்க வந்து வர்ச்சுவல் சேவா ஓபன் பண்ணிடுறனால அந்த டிக்கெட்லாம் புக் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்மா உங்களுக்கு வர்ச்சுவல் சேவால பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்னாலும் பரவாயில்லன்னா சேவா மட்டும் புக் பண்ணி வச்சிருங்க. தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு மத்தியானம் ஓபன் ஆகும்போது நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க தரிசனம் போறதுக்கு முன்னாடி சேவா வர்ற மாதிரி பாத்துக்கோங்க.
இந்த டிக்கெட்டும் இதே வெப்சைட்ல நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அதோட புக்கிங் வீடியோ நம்ம குடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். நேத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லன்னா நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்க யாராவது கருட சேவை பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த பிரம்மோற்சவம் நவராத்திரி பிரம்மோற்சவத்துல நீங்க எப்போ தர்ஷன் போயிருந்தீங்க, உங்களுக்கு வந்து எப்படி தரிசனம் இருந்தது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ண விருப்பப்பட்டாலும் நீங்க பார்க்குற வீடியோல ஷேர் பண்ணுங்க. நேத்து வந்து எந்த அளவுல அந்த கேலரிஸ்ல எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட தலைவரும் ஈயோவும் டைரக்டா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட உங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டி எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. பக்தர்கள் நேத்து ரொம்ப அதிகம் தான். ஏன்னா எப்பவுமே வந்து பிரம்மோற்சவ கருட சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் க்ரௌடு ஹெவியா தான் இருக்கும். நாளைக்கு சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் கண்டினியூ லீவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றனால மேபி இந்த வாரம் திருமலையில கூட்டம் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்ல ஆயுத பூஜை அப்படின்றனால நிறைய பேர் வீடுகள்ல ஆயுத பூஜை வந்து செய்வாங்க. ஸோ அதனால க்ரௌடு நார்மலா இருக்கலாம். டெய்லியும் அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.